வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ட்ரூத்ஃபுல்னஸ் இது எங்கனம் ஒருவருக்கு சிறப்புகளை கொண்டு தருகிறது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். உண்மையாக இருக்கணும். எதிலெல்லாம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில், செய்யக்கூடிய செயல்களில், அதுக்கப்புறம் ஏற்புடைய கருத்துக்களை மட்டுமே பேச வேண்டும். சில நேரத்தில் பொய் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பொய் என்னது என்ன? சென்ற பதிவில் பார்த்தோம். சில பதிவுகளுக்கு முன்னாடி என்ன, நம்மளுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல அறிவாற்றல் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுறோம், அதை தவறான செயல்களுக்கு பயன்படுத்துகிறோம். சிறப்பான அறிவாற்றல் இருக்குது, அது என்ன பண்ணுறோம், தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது அது பிளாக் நாலேஜ், அதாவது டிசீவிங் அதர்ஸ், அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கும் இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஆயிடுது. ஆனால் அது இல்லாமல் யாரையும் ஏமாற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டாம். நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு, நம்மளுடைய மேன்மைக்கு வழிகாட்டுவதற்கு நம்மளுடைய அறிவாற்றலை பயன்படுத்தலாம். அதனால தான் என்னது, உண்மையாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சின்சியராக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லித்தரமே. எதுக்கு? டு அட்டைன் அதிகமாக லாரல்ஸ், மேலும் மேலும் சிறப்புகளை அடைவதற்கு, மேன்மை பெறுவதற்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் வள்ளுவர் கூட சொன்னார், வாய்வை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமையில்லாத சொல்லல். அதாவது பிறருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய செயல்களை செய்யாமல் இருந்தாலே, என்ன பண்ணோம், சிலவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளை கூறாமல் இருந்தாலே அதுவே வாய்மை, அதுதான் வாய்மையை நாம் கடைபிடிக்கிறோம் என்று அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அதுலேயும் இன்னொன்று, வாய்மையாக இருக்கிறது அப்படி காட்டிலும் நம்ம சில நேரத்தில் பொய் சொல்கிறோம். ஆமாம், சில நேரத்தில் பொய் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பொய் சொல்கிறது அது யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கலை, ஆனால் அது எல்லாருக்கும் நன்மை பயக்கிறது அப்படின்னு சொன்னால் அது கூட வாய்மைக்கு நிகரானது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னு வைங்க, சில நேரத்தில் இப்போ ஏதோ இங்கே தவறு நடக்க போகிறது, ஆனால் நடந்து விட்டுது, அங்கே நம்ம போவானா அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வைக்கிறோன்னு வைங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஓ அம்மா சொல்லிட்டாங்க அதனால நம்ம அங்கே போகக்கூடாது, அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு மணி நேரம் பிள்ளைங்களை அதுபோல் ஒரு கலாமிட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம அனுப்பாமல் இருந்தால் நம்ம பிள்ளைங்க பத்திரமா இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க போகாததுனால அவங்களோட நண்பர்கள் இன்னும் எத்தனை பேர் தோழர்கள் சேர்ந்து விளையாடுறதுக்கு போவாங்களோ அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தால் இட் இஸ் பிட் மோர் சேஃபர். என்ன பண்ணலாம், நிறைய பிள்ளைங்களை அந்த இடத்துக்கு போகாமல் பார்த்துக்க முடியும். ஏன்னா தவறாக சொல்கிறோம்னு அது நிஜம் இல்லையான்னு அந்த நிகழ்வு நடந்த பிறகு தான் தெரியும். அதனால் எப்போவுமே ஒரு தவறான வார்த்தைகளை சொல்ல போகிறோம், தவறான செய்தியை பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தவறான செய்தின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அதை என்ன பண்ண வேண்டாம், யாரோடையும் பகிர்ந்துக்காமல் அமைதியாக இருந்துடலாம். சரியானதாக இருந்தால் எல்லாருடையும் கொண்டு போய் சொல்லலாம். யாரும் வரலன்னா கூட இப்போ தான் நிறைய நம்மளுக்கு கேட்ஜெட்லாம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு குரூப்பில் போய் ரெண்டு குரூப்புக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினா 50-100 பேருக்கு உட்காண்ட இடத்துலேருந்தே செய்திகள் சென்று சேர்ந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் அனுப்பணும். அப்படின்னா அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள் உண்மைதானா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, அது நிஜமாக நடக்கிறதானா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதை பகிர்ந்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அது நிஜமில்லை அப்படின்னு சொன்னால் அது யாரோடவும் பகிர்ந்து கொள்ளாமல் அதை அப்படியே அதை என்ன விட்டுடலாம், அந்த செய்தியை காற்றுல விட்டுறது சிறப்பு தான். அதனால் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகள், பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள் எல்லாருக்கும் நன்மை விளைவிக்கும் என்றால் அது என்ன பண்ணலாம், அந்த செய்தியை நம்ம பகிர்ந்துக்கலாம். இதில் இன்னொன்று கூட உண்மையாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனதார என்ன பண்ண மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், நிஜம் மட்டும்தான் பேசுவோம். பொய் சொல்ல மாட்டோம் என்ற கான்செப்ட் வேற, நிஜம் பேசுகிறோம் அப்படின்றத கான்செப்ட் வேற. நிஜம் பேசுறதுன்னு சொன்னால் யூ ஆர் அட்ஹரிங் டு த ட்ரூத் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே நிஜத்தை பேசுகிறோம், எது சரியோ அதை சொல்லிவிடுறோம், எது ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அதை சொல்லிவிடுறோம் அப்படின்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்கது. ஆனால் பொய் பேசாமல் இருக்கிறதுன்றது வேற, அது டிக்ஷனே வேற, அதுக்கு போடக்கூடிய என்ன செமிகோலன் ஃபுல் ஸ்டாப் எல்லாமே வேற. அதனால் பொய் சொல்லாமல் இருக்கிறது வேற விஷயம், நிஜம் பேசுறது வேற விஷயம் அப்படின்னு சொன்னால் நிஜம் மட்டுமே ஒருத்தர் மனதறிய என்ன பண்ணுவார், நிஜம் மட்டும்தான் பேசுவார், செய்தி சொல்லக்கூடிய செய்தி சரியானதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுறார், அதுபோல் இருக்கிறவங்க எதுக்கு சமமானவங்கன்னு கேட்டால் ஒரே நேரத்தில் தானம் தவம் இரண்டும் செய்வதற்கு என்ன ஒரு தகுதி திறமை வேணுமோ அதை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் பொசஸிங் தோஸ் என்ன விர்ச்சுஸ். என்ன தானமும் தவமும் ஒருங்கே செய்தால் என்ன சிறப்பு கிடைக்குமோ அதுபோல சிறப்பு ஒருவர் நெஞ்சு முழுக்க நிஜம் மட்டுமே பேசுவார் அப்படின்னு. நெஞ்சு முழுக்க நிஜம்
அவர் சொல்கிறதெல்லாம் சரியான செய்தி தான். அது எத்தனை பேருக்கு சரியாக புரியும், அது எத்தனை பேர் சரியாக ஏற்றுப்பாங்க, அப்படின்னு வரும்போது தட் இஸ் குவைட் சப்ஜெக்டிவ். அதில் நிறைய பேருக்கு சரி பிடிக்காதவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இதை பார்த்தா பிடிக்காத போயிடும். சரியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தாலே பிடிக்காது. ஒரு பெண்ணா இப்படிலாம் இருக்கணும், இந்த வேலையெல்லாம் செய்யணும், இந்த வயசுக்கு இதெல்லாம் செய்து முடிச்சிருக்கணும், தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு வைங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பிடிக்காட்டா மற்றவங்களுக்கெல்லாம் செய்தியை சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? அதை நம்ம செய்கிறவங்களை பார்த்து என்ன செய்யணும், அவங்கள கொண்டாடத்தான் செய்வாங்க. அதுபோல் சரியான செய்தியை வயதுக்கேற்ப நடை உடை பாவனைகள், வயதுக்கேற்ப எண்ணம் சொல் மனம் மொழி மெய், வயதுக்கேற்ப வயதுக்கேற்ப எண்ணம் சொல் செயல் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே மனம் மொழி மெய் போலவே மொழி எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் சிறப்பானதாக இருக்க வேண்டும். இது ஒரே ராத்திரியில் ஒரு 10 நிமிஷத்தில் வரக்கூடிய செய்தி இல்லை. ஆனால் இது என்ன பண்ணலாம், இதுபோல் வருவதற்கு நம்மளை பழக்கிக்கலாம். ஏன்னா செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் அப்படின்னு சொன்னா இல்லையா? அதில் கூடவே கடைசியில் என்ன சொன்னாங்க, நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். அதுபோல் பிறவி குணத்தில் இருக்கக்கூடிய சில செய்திகளுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நட்பும் தயையும் தான் பிறவி குணம். பாக்கி இருக்கிறது என்ன, பழக்கத்தில் வரக்கூடியது தான். அதனால் நல்லபடியாக பழகிண்டா சிறப்பாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையான கருத்துக்களை மட்டுமே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இது நடுவுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லணும், முதல்ல சொல்லலாம் இல்லை நடுவில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் என்ன உண்மையை பேச வேண்டும், நிஜம் பேசுவதற்கு தயங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து சிறப்பானது. அந்த பழக்கத்தை அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை தாழ்மையான அளவில் பதிவு செய்துட்டு மீதியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.